சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். அன்னவரோடும் மன்னவரோடும் இயேசுவை புகழ்ந்திடுவோம். படைப்புகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம் என்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலை திருப்பலியை நாங்கள் இறைவனுக்கு ஒரு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி கூறுவோம். இன்னும் இன்றைய இந்த திருப்பலியை தொலைக்காட்சி ஊடாகவும் இணைய வழியூடாகவும் பங்கு பெற்றி தங்களுடைய வாழ்வை இறைவனோடு சேர்ந்து ஒப்புக் கொடுத்து செபிக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்காகவும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய இந்த காலை திருப்பலியை சிறப்பான முறையில் காலம் சென்ற மேரி பொலின் ஜெரானி ராஜசூரியர் என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் இவருடைய குறைகுற்றங்களை மன்னித்து இவரை தன்னுடைய நித்திய பேரின்பத்தினாலே இறைவன் இவருடைய குறைகுற்றங்களை மன்னித்து இவரை தன்னுடைய நித்திய பேரின்பத்திலே சேர்க்க வேண்டும் என்றும் இவருடைய பிரிவாலயத்தில் வருகின்ற அனைவருக்கும் இறைவன் ஆறுதலும் தேர்தலுமாக இருக்க வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் இறைவன் நோக்கி மன்றாடுவோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றி கொள்ள நிலையற்ற இந்த நன்மைகளை பயன்படுத்த செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையைப் போல் ஆவார்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, வசனங்கள் 1 தொடக்கம் 11 வரை. ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே: நீ உனக்காக நாற்பட்டாலான ஒரு கச்சையை வாங்கி அதை உன் இடையில் கட்டிக்கொள். அதை தண்ணீரில் நனைக்காதே. ஆண்டவர் சொற்படி நான் கச்சையை வாங்கி
அதை என் இடையில் கட்டிக்கொண்டேன். எனக்கு ஆண்டவர் வாக்கு 2ஆம் முறை அருளப்பட்டது. நீ வாங்கி உன் இடையில் கட்டிக்கொண்டுள்ள கச்சையை எடுத்துக்கொள். எழுந்து பேராத்து ஆற்றுக்குச் செல். அங்கு அதனை பாறை இடுக்கில் மறைத்து வை. ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி நான் சென்று பேராத்தில் அதனை மறைத்து வைத்தேன். பல நாட்களுக்கு பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது, எழுந்து பேராத்துக்கு சென்று நான் உன்னிடம் மறைத்து வைக்க கட்டளையிட்ட கச்சையை அங்கிருந்து எடுத்து வா. அவ்வாறே நான் பேராத்துக்கு சென்று அங்கு மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து கச்சையை தோண்டி எடுத்தேன். அந்த கச்சையோ இதற்கும் பயன்படாத அளவில் இற்றுப்போய் இருந்தது. அப்போது ஆண்டவர் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. ஆண்டவர் கூறியது இதுவே, இவ்வாறே யூத எருசலேமின் ஆணவத்தை அழிப்பேன். என் சொற்களுக்கு செவி கொடுக்க மறுத்து தங்கள் இதய பிடிவாதத்தின்படி நடந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் செய்து வழிபட்டு வரும் இத்தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையைப் போல் ஆவார்கள். கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டியிருப்பது போல இஸ்ரேல் ஜூதா வீட்டார் யாவரும் என்னோடு ஒன்றித்திருக்கச் செய்தேன். அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்கச் செய்தேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை உருவாக்கிய கடவுளை மறுத்துவிட்டாய். நம் மைந்தரும் நம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். அவர் உரைத்தார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன். ஏனெனில் ஆண்டவர் கேடுகட்ட தலைமுனர் நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சல் ஊட்டினர். அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினர். ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுவேன். மதிகட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினமூட்டுவேன். உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். தம் படைப்புகளில் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றறிக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்த்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே முற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது.
ஆனாலும் அது வளரும் பொழுது மற்றெல்லா செடிகளையும் விட பெரிதாகும். வானத்துப் பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர்வமை, பெண்ணொருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பு ஏறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு ஓமைகள் வாயிலாக உரைத்தார். ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலகத் தோன்றியது முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கட்சியைப் போல் ஆவார்கள். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் எரேமியா நூலிலிருந்து 13ஆம் அதிகாரத்தில் எடுக்கப்பட்டது. ஒரு அழகான ஒரு நிகழ்வை இறைவன் நடத்தி முடிக்கிறார். ஆண்டவர் எரேமியாவிடம் சொல்லுகிறார், நீ உனக்காக ஒரு நார்பட்டையான ஒரு கச்சை வாங்கி அதை இடையில் கட்டிக்கொள், அதை தண்ணீரில் நினைக்காதே. இந்த பட்டாலான ஒரு கச்சை ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த கச்சை அந்த எரேமியாவுடைய அந்த இடுப்பிலே இறுக்கமாக இருக்கும் வரை அது நன்றாக இருக்கிறது. அதுக்குப்பின் அவர் சொல்லுகிறார், இந்த இடையில் கட்டியுள்ள கச்சை எடுத்துக்கொள், எழுந்து போய் பேராத்து ஆற்றுக்கு செல், அங்கே ஒரு பாறை இடுக்கல் மறைத்துவை என்று சொல்லுகிறார். இப்போ இவரும் கொஞ்ச நாள் கொண்டு அதுக்குள்ள மறைச்சிட்டு வந்த பொழுது திருப்ப சொல்லுகிறார், நீர் போய் எடுத்து வா. எடுத்து வந்த பொழுது அந்த கச்சை எதற்கும் பயன்படாத அளவில் இற்று போயிருந்தது. இந்த 3 நிலைகளை எரேமியாவுக்கு விளக்குகிறார். முதலாவது, இந்த கச்சை எரேமியாவுடைய அந்த இடையிலே இருந்த பொழுது அது பயனுள்ளதாக இருந்தது. அந்த கச்சை பல பலன்களை அளிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அதை கொண்டு போய் வேறு இடத்தில் தூக்கி எறிந்த பொழுது அது அப்படியே பயன்படாத ஒன்றாக இற்று போயிருந்தது. இதை பார்த்து அழகாக கடவுள் எரேமியாவுக்கு சொல்லுகிறார், என்னுடைய மக்களும் இந்த கச்சையை போன்றவர்கள்தான். என்னோடு அவர்கள் இறுக்கமாக இருக்கும் வரை பலன் கொடுக்கின்ற ஒரு பெரிய இனமாக இருப்பார்கள். எப்பொழுது என்னிடம் இருந்து அவர்கள் வெளியிலே போன பொழுது அவருடைய வாழ் அழிவுக்கு போகிறது. ஆகவே இன்றைய பதிலுரை பாடல் சொல்லுகிறது, உன்னை ஈன்ற பாறையை நீ புறக்கணித்தாய். இஸ்ராயேல் மக்களுக்கு கடவுள் ஒரு பாறையாக இருந்தார். அவர்களை இந்த கால்நடையாமல் அழைத்து வந்தார். ஆனால் அந்த மக்கள் அவரை விட்டு போனார்கள். அப்படி போகிற பொழுது அவர்கள் பயன் கொடுக்கின்ற பலன் அடிக்கின்ற மக்களாக இல்லாமல் அழிவின் பாதையிலே செல்லுகின்ற மக்களாக இருக்கிறார்கள். கடவுள் எதை விரும்புகிறார் என்றால், அந்த கச்சை எரேமியாவுடைய அந்த இடையிலே இறுக்கமாக இருந்தது போல தன்னுடைய மக்களும் தன்னோடு இறுக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதைத்தான் இறைவன் எங்களிடம் எதிர்பார்க்கிறார். நாங்கள் இறைவனோடு மிக நெருக்கமாக அவருடைய கரங்களை இறுகி பற்றி பிடித்தவர்களாக இருக்கின்ற பொழுது நாங்கள் அதிகமான கனி கொடுக்கின்ற மக்களாக இருப்போம். எப்பொழுது நாங்கள் அவரை விட்டு விலகி எங்களுடைய வழிகளிலே போகிற பொழுது நாங்கள் பலன் அளிக்காத ஒரு அழிவின் பாதையிலே செல்லுகின்ற மக்களாக இருப்போம். இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய வேலைகளுக்கு செல்லுகிற பொழுது அந்த நார்பட்டலான அந்த கட்சியை நாங்கள் மனதிலே வச்சுக்கொண்டு ஆண்டவர் தன்னோடு இறுக்கமாக இருக்க விரும்புகிறார் என்ற செய்தியை ஆழமாக நம்முடைய மனங்களிலே கொண்டு வாழ இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று இந்த வேளையிலே ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். ஒளியின் தெய்வமே இறைவா, கடவுளின் எல்லையற்ற அன்பையும் இரக்கத்தையும் பிரதிபலிக்கும் திரு அவையை வழிநடத்தும் யாவரும் கருணை மற்றும் மன்னிப்பின் கலங்கரை விளக்காக திகழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நீதியின் தெய்வமே இறைவா, அநீதி இழைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் துன்பத்தால் அவதியுறும் மக்களுக்கு உம் அருளால் மனநிறைவையும் அமைதியையும் கொடுத்து அவர்களை பலப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் அன்பு, அமைதி, நீதி, மன்னிப்பு மற்றும் சகோதரத்துவம் என்னும் நற்செய்தியின் விழுமியங்களுக்கு ஏற்றவாறு திறந்த மனதோடு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் இறைவா, தலைமை பதவிகளில் இருப்பவர்கள் நீதி மற்றும் கருணையுடன் ஆளவும், பிரிவு மற்றும் மோதலால் சமூகங்களில் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் ஊக்குவிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். சிறப்பான முறையிலே எங்களுடைய மனங்களிலே இருக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களுக்கும் நீர் செவிசாய்க்க வேண்டும் என்று எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற இறந்த ஆன்மாக்களுக்கு நித்திய எழுப்பாற்றியை கொடுத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், உலரும் பொழுதின் ஏக்கங்கள், உரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், உதைந்து போன நியாயங்கள், இவைகள் போலவே நியாயங்கள், இருதயமெங்கும் ஆணிகள், இவைகள் போலவே நியாயங்கள், இருதயமெங்கும் ஆணிகள், தந்திட வந்தேன் தெய்வமே, இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள். ஒன்றுமில்லாது வந்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்க பலி எல்லாம் இல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொலைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இந்த புனிதமிக்க மறுநிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகுதொழில் அகன்றிருந்த உம்முடைய பிள்ளைகளை திருமகன் இரத்தத்தாலும் தூயாவின் வல்லமையினாலும்
உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு மத மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூயாவியின் கோயிலுமான திரு அவையாக விளங்க செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வானதுலத்தரோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையனத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராகினிவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துணை கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மொக்கவந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வளமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில்லாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கும் அழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரணம் ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய திருமகனுடைய பாடநிலையான நிறைவாகிய இந்த திருவுணவை உட்கொள்ள நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள இந்த கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.